இந்த பதிவு அதாவது இந்த சமுதாயத்தில் நீ தான் ரொம்ப அறிவாளி புத்திசாலி அமைதியாக பொறுமையாக போகிறவங்கெல்லாம் முட்டாள் ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்காத சரியா? ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட எப்படிடா பேட்டி கேட்ட? என் காலில் விழுகாத குறையா பேட்டி கேட்ட. நீ யாருன்னு தெரியாம தான் உங்ககிட்ட நான் பேட்டி கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ யாரை அனுப்பி வந்த? யார் உனக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பேட்டி எடுக்க வந்த? எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ எப்படி பேட்டி எடுப்ப, எப்படி கட் பண்ணி போடுவத, எப்படி அதை எடிட் பண்ணி போடுவ, எல்லாம் தெரியும். தெரியாமலாம் உனக்கு பேட்டி கொடுக்கல. இதை முதல்ல சரியாக தெரிஞ்சுக்க. அதாவது முக்தாரா ஐயோ நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது சாதாரண மனுஷன், தெரிஞ்சுக்க. உன்னைய என் இடத்துக்கு இங்க வர வச்சு எனக்கு ஈக்குவலா உன்னைய உட்கார வச்சு உனக்கு பேட்டி கொடுத்தேன் பத்தியா? அதுதான்டா அந்த சாதாரண மனுஷனுக்கும் இந்த இறை சக்திக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் சத்தியம், அதுதான் இறை சக்தி, அதுதான் இந்த ஆதிபரா சக்தி, தெரிஞ்சுக்க. அதாவது சத்தியத்தை எல்லாரும் போதிச்சுட்டு போயிடலாம்டா. யாரு வேணாலும் போதிக்கலாம். உண்மையாயிரு, அன்பாயிரு, பணிஞ்சு நட, ஆணவம் இல்லாம நட அப்படின்னு யாரு வேணா பேசலாம்டா. அது என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சத்தியத்துல நிக்கணும் அப்படின்னு அந்த சத்தியத்தை போதிச்சு அந்த சத்தியத்திலே நிலை பெற்று அந்த சத்தியத்தை விடாம தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களோட இயல்பு அது. சத்தியத்தை தடுக்கிறது அவங்களோட இயல்பு. உங்களோட இயல்பு என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த சத்தியத்துல நெறிபுறலாமல் நிற்கிறது தான் உங்களோட இயல்பு. அதுக்கு தான் அம்மா வந்ததே. சத்தியம்னா என்ன, அந்த சத்தியத்தை நிலைத்தன சோதனைகளையும் ஏத்துக்கிட்டு கடந்து இன்னைக்கு சத்தியத்துல நிலை பெற்று சத்தியத்தை ஜெயிக்க வச்சிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக தான். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு அதாவது சத்தியத்தின் பாதையில எந்த ஒரு சூழ்நிலையுமே வராம அதுல போறது, அதுல பயணிக்கிறது. சத்தியத்தின் பாதையில பயணிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஒரு குறிப்பிட்ட நிலை வரைக்கும் நீங்க பார்க்கணும். இதுதான் விதி, இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால சரியா தெரிஞ்சுக்குங்க. முக்தார், உன்னோட ஆட்டமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நீ உன்னோட வீழ்ச்சி தான் நீ வரப்போகுது, தெரிஞ்சுக்கடா.